கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததை நேரலையில் பார்த்தோம். இதுகுறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் கோவையில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். திருச்சி மற்றும் மதுரையிலும் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் கோவை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 1 வாரத்தில் மட்டும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதாக 38 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 பேருக்கு தற்போது பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வாரத்தில் மட்டும் 6 பேர் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். பன்றிக் காய்ச்சல் வராமல் தடுக்கணும்னா நம்ம அடிக்கடி கை கால் முகத்தை சோப் போட்டு கழுவ வேண்டும். அந்த கைகள் டெக்னிக்கெல்லாம் நம்ம நிறைய போஸ்டர்ஸ் மூலம் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னொன்று பர்சனல் ஹைஜீன், தும்மும்போது ஒரு கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மூடிட்டு தும்புறது. மற்றபடி காய்ச்சல் வந்தாலே தனியாக நம்ம ஐசோலேட் பண்ணி மற்றவர்களுடன் பழகி அவர்களுக்கு நம்ம பரப்பக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வேணும். இதேபோல் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கேபுதூரைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மதுரை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் வைரமுத்து ராஜா தெரிவித்துள்ளார். நேற்று இங்குள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையிலிருந்து சண்முக சுந்தரம் என்பவர் 64 வயதானவர், சங்கர் நகர் புதூரைச் சேர்ந்தவர், பிரபல மருத்துவமனையிலிருந்து இங்கே மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். அவர் வரும்பொழுதே மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். எங்களுடைய தீவிர சிகிச்சை அளித்தும் பயனில்லாமல் நேற்று காலை இறந்து போனார். திருச்சியில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது சிறுவன் உயிரிழந்தார். அரியமங்கலத்தைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்ற அந்த சிறுவன் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புடன் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். இதேபோல் ஈரோட்டில் தாய், மகள் உள்ளிட்ட 3 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் இருப்பிடங்களை கண்டறிந்து அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழுவுடன் சுஜாதா.